கௌதம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. இந்திரா வந்து காவியா பக்கத்தில் வந்து போகணுன்னு சொல்லி அவங்களோட உள்ளுணர்வு வந்து தோணுது. சரி குங்குமம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இந்திரா படிக்காமல் வந்து குங்குமம் எடுத்துகிட்டு வர? காவியாவுக்கு வச்சு விடலாம் தான் பார்த்தேன். அப்போன்னு பார்த்து அந்த ட்ரிப்ஸில் இருக்கிற ஒரு ஏர் பபிளை வந்து பார்த்துட்றாங்க. நம்ம இந்திரா என்னது இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. உடனே அதை எடுத்துட்டாங்க. இந்திராவோட அம்மா வந்து இதெல்லாம் எடுக்காத, என்னடி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா, இது மட்டும் உள்ளே போச்சுன்னா எவ்வளோ தெரியுமா ஆபத்து வந்து கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஒரு பக்கம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரிப்ஸை கொஞ்சம் லைட்டாக வந்து திறந்து விட்டாங்க. அதுலேருந்து லிக்விட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பியும் கையில் வந்து மாட்டி விட்டாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா ரெடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது மட்டும் உள்ளே போயிருந்தா அப்புறம் அவ்வளோதான், அக்காவுக்கு பேர் ஆபத்து வந்திருக்கும். நல்ல வேளை நீ நல்லது செய்ய போகிற, ஆனால் நான் வந்து ஏன் காவியாக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறேன்னு சொல்லி நானே உன்னை தடுத்துட்டேன்ல. இந்திரா நீ சும்மா இல்லைம்மா, தெய்வ சக்தி நிறைஞ்ச பொண்ணு தான். நீ ரொம்ப வந்து எதிர்காலம் வந்து ஒவ்வொன்றும் அமைய போகுது. அப்படியெல்லாம் இல்லைம்மா, கடவுள் சக்தி நீ சொல்கிற மாதிரி உண்மையிலே வந்து நமக்கு துணையாக தான் இருக்காங்க. அதனால தான் எனக்கு இப்போ காவியாவை பார்க்கணும்னு தோணுச்சுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நல்ல வேளை இந்த விஷயத்த மட்டும் வீட்டில் இருக்க யார்ட்டையும் சொல்லிடாதம்மா. சொன்னேன்னு வச்சுக்கேன், அவங்களாம் மனசு வந்து கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துப்பாங்க. நாளைக்கு சீமந்தத்தை வச்சுக்கிட்டு அக்கா மயக்க போட்டு கீழே வந்ததே யாரும் தாங்கிக்கல. இதில் இதை வேற சொன்னோன்னு வச்சுக்கேன், யாராலையும் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக சோகமாக வந்து பேசுகிறாங்க. அந்த நம்ம இந்திரா சரிம்மா நீ சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்திராவோட அம்மா சரிம்மா நான் போய் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நைட்டு பகலாக படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல கௌதம் நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க. கௌதம் ரூமுக்கு போகிறாங்க. நம்ம இந்திரா இந்த விஷயத்த கௌதம்கிட்ட சொல்லாமா வேணாமா ஒன்றும் புரியலையே, பட்டமாக இருக்கே, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நிச்சயம் அந்த நர்ஸ் வந்து எதுக்காக இது மாதிரி பண்ணாங்க. இது எல்லா நர்ஸும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணுவாங்க. ஏன்னா பேசிக் கோர்ஸே அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வேணும்னு பண்ண மாதிரி தான் இருக்குது. சரி நாளைக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கௌதம் ரூம்குள்ளே போகும்போது சொல்லாமா வேணாமாங்கிற மாதிரி மைண்ட்லேயே இருக்காங்க. அந்த இடத்துல எதுக்கும் நர்ஸை பார்த்து விசாரிப்போம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கௌதம் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. தலானி எடுக்கலாம்னு சொல்லி கிட்டக்க போகும்போது கௌதம் வந்து இந்திரா மடியில் வந்து படுத்துடுறாங்க. ஏண்டா ஏன்டா இப்படி என்னை போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருக்க? நீ என்ன லவ் பண்ணுற, அப்படி இருக்க சூழ்நிலை ஏன்டா அந்த உண்மையெல்லாம் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? ஃபோட்டோலலாம் வந்து துறை வந்து எழுதி வைப்பீங்க, ஆனால் இந்த விஷயத்தை வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேங்க. அப்படி என்னடா உனக்கு வீராப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா மனசுலேயே கௌதம் தூங்கும்போது கூட எவ்வளோ அழகா சூப்பராக இருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கப்ப, என்னோட அடுத்த டாஸ்க்கு அடுத்த எய்ம் என்னென்னா ஐஏஎஸ் ஆகினதுக்கப்புறம் நீ என்கிட்ட லவ் வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறது தான். மனசுக்குள்ளேயே ரகசியத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான் வந்து 6 மாதம் வந்து சும்மா தான் நீ வந்து டைம் கேட்டிருக்க கோர்ட்லன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது, நீ வந்து கோர்ட்டில் வந்து லவ் பண்ணியிருக்கனால மட்டும்தான் என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு கர்ச்சீப் எடுத்து தொடச்சி விட்டேன். என்னால் புரிஞ்சிக்க முடியுது கௌதம்ங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருது. கௌதம் வந்து எந்திரிக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா இந்திரா இல்லை. இந்திரா வந்து அந்த நர்ஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போயிருக்காங்க. ஒரு பக்கம் காவியாலேருந்து எல்லாரும் சந்தோஷமாக வந்து சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு சுபா வந்து கொடுக்குறாங்க. கௌதம் கையில் வந்து கொடுக்குறாங்க. அனி இந்திரா எங்கே இருக்கான்னு தெரியுமா? இந்திரா தான் வந்து இன்னைக்கு சீமந்தம் நடக்க போதில்ல, நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் கோயிலுக்கு எங்கேயோ போயிருக்காங்கன்னு தான் சுபாட்டேருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை தான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம கௌதம் கிட்ட. அப்படியே அண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது ராகினி வந்து ஏமா ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஹேமா வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாங்க. என்னடி ஆச்சு இப்படி தூங்கிட்டு இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், ஏங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அழுகுறாங்களா? நான் வந்து கலந்துக்கணுமா? முடியெல்லாம் வந்து களைச்சி போட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஏன் வந்து அந்த கூத்த பாருன்னொன்னே கீழே இறங்கி வராங்க. எனக்கும் சந்தேகமாக இருக்குது, என்னங்க மாலை தோரணம் எல்லாம் இன்னமும் அவுக்காமல் இருக்காங்க, அழுதுகிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக வந்து கீழே இறங்கி பார்த்தா காவியா வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்ச முகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா செமையாக வந்து வயிறு எறிகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி ஏமாவும் என்னங்க என்ன பார்த்து முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏமா வந்து கடுப்பாக வராங்க. ஒரு திட்டத்தை போட்டிங்களே, அதை நல்லபடியாக செயல்படுத்தினீங்களா? எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியலையே, இங்கே வேறு ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கீழே இறங்கி வராங்க. ராகினி ஹேமாவும் எதுக்கு இப்படி சிரிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சுபா வந்து கடுப்பாயிட்டாங்க. ஃபங்க்ஷன் வீடுனா எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்ச முகமாக தானே இருக்காங்க, என்ன நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுது? ஜெயா கீழே இறங்கி வராங்க. ஜெயா கீழே இறங்கி வந்தோன்னே நேற்று இந்த ஏர் பபிள் மட்டும் உள்ளே போயிருந்தா என்ன இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி பட்டமாக வந்திருக்காங்க. இந்திரா நல்ல வேலை உன்னை சேவ் பண்ணி காப்பாற்றிட்டா, இல்லைனா என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து இந்திரா வந்து மெதுவாக வந்து புகழ்கிறாங்க. இது நம்ம ஜெயாவுக்கு மட்டும் சுத்தமாக பிடிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் இவளோட வேலையாக போச்சா? கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றிட்டாலாமே. நம்ம வீட்டோட குலசாமினா அது நிச்சயம் இந்திரா தானே. இந்திரா இது மட்டுமா, ராமச்சந்திர மாமா உங்களையும் வந்து சேவ் பண்ணா, இப்போ காவியாவும் காப்பாற்றிருக்கா. அவளை இருக்கும்போது இந்த வீட்டில் எந்த விஷயமும் கெட்டது நடந்துடாது. ஆனால் இங்கே இருக்கிற சில பேர் தான் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு சுபா வந்து பேசுகிறாங்க. கண்டிப்பாமா அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
காவியா இப்போ நீ நல்லா இருக்குல்ல, நம்ம வீட்டில் ஏன் தான் அடுத்தடுத்தது கெட்டதாகவே நடக்குதுன்னு தெரியலையே. அத்தை இந்திரா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் எதுவுமே கெட்டது நடக்காது. ஆனால் இந்திரா வேணான்னு சொல்லிட்டா இந்த வீட்டில் என்ன வேணால் நடக்கும் பார்த்துக்கங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்னோன்னே இந்திராவுக்காக வந்து ஜெயா மனசு வந்து மாற்றிக்கிற மாதிரி தான் சிந்திக்கிறாங்க அந்த இடத்துல. ஏன்னா காவியா தான் அவங்க உலகமே எல்லாமே. ஏன்னா இந்த குடும்பத்தில் இத்தனை நாள் வந்து வாரிசே இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ காவியாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை ஆயிருந்துச்சுன்னா ராகினியோட சதித்திட்டத்தினால தான் இது மாதிரி ஆயிருந்துச்சுன்னு அவங்க தெரிஞ்சுக்க போகிறதில்ல. நிச்சயம் வந்து இந்திரா வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க தான் என்னோட கெஸ். வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ராகினி ஹேமாவை மட்டும் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த நர்ஸை பற்றி விசாரிக்கணும்னா வீட்டு இங்கே தானே லொக்கேஷன் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி அங்கே ஏரியாவில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டலாம் இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு நர்ஸ் வந்து இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு டீ கடை பக்கத்தில் ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க. அவங்க கூட இன்னும் 2 3 நர்ஸ் வந்து இருப்பாங்க. ஆமாம்மா அந்த வீடு தான் சொல்கிறீங்களான்னு சொல்லும்போது கதவை வந்து தட்டுறாங்க. ஒன்று அந்த நர்ஸ் வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. யார் நீங்கள், என்ன வேணும்? ஏங்க நேற்று நைட் வந்து எங்கள் வீட்டில் தாங்க வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்டு போனீங்க. அப்போனா என் மேலே சந்தேகப்பட்டு தான் வந்திருக்காளா, ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. அந்த நர்ஸு சரி உள்ளே வாங்க, இவ இன்னொரு அழுதுகிட்டு தானே இருக்கணும், ஒருவேளை சேவ் பண்ணிட்டாளா, நேற்று நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. என்னது நான் தப்பு பண்ணானா, என் மேலே சந்தேகப்பட்டு வந்திருக்கீங்களா இல்லை பழி போட்டு விட வந்திருக்கீங்களா, அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கிட்டே கேட்டுக்கோங்க, என்கிட்டலாம் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம நர்ஸு இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க. இவ்வளோ நேரம் வந்து கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருந்தப்ப நிச்சயம் வந்து வேறு ஏதோ ஒரு நைட் டயத்தில் கூப்பிட்டனால கூட இவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் தான் இந்திரா வந்து நினச்சிட்டு இருக்காங்க மனசில். ஆனால் இவங்க திமிரா வந்து பேசுனால நிச்சயம் இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி வேலை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க. கால் மேலே கால் பட்டு சரி நீயா சொல்லிட்டேன்னா நல்லதாக இருக்குது. என்னது நானா சொல்லணும், ஒருவேளை நான் பார்த்து சந்தேகப்படுறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாலோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம இந்திரா அந்த நர்ஸை வந்து அதே மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க. நான் சொல்கிறதுக்குள்ளே நீங்களாக வந்து சதி வேலைங்கிறீங்க, பட்டப்படுறீங்க, எவ்வளோ பேமெண்ட் யார் கொடுத்தாங்கன்னு மரியாதையாக சொல்லன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் அவ்வளோதான். ஏய் உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்த வரைக்கும் போதும், என் வீட்டை விட்டு வெளியில் போ, என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு கால் மேலே கால் போட்டு எனக்கே வந்து அதிகாரம்னா என்னன்னு சொல்லி தெரியா, மரியாதையாக வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லி கண்ணா அப்படின்னு கத்துறாங்க அந்த இடத்துல. அந்த நர்ஸு மரியாதையாக சொல்கிறேன், நீயா சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், இந்த விஷயத்த கம்கமாக அப்படியே விட்டுலாம். நானாக கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கேன், என்னோடய டீலிங்கே வேறு மாதிரி தான் இருக்கும். நான் கேட்ட கேள்விலாம் போலீஸ் கேட்பாங்க. அப்புறம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு எல்லா உண்மையும் உன் வேலை சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்னை தூக்கி நிரந்தரமாக உள்ளே வச்சிருவாங்க. யார் பண்ணா, ராகினியா அப்படின்னு சொல்லி பாயிண்ட் வந்து எடுக்கிறாங்க. இதை கேட்டவன் வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நர்ஸு. எப்படி இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க அடிக்கிற அடியில் இந்திரா நிச்சயம் வந்து உண்மையெல்லாம் வாங்கிடுவாங்க. சாரிங்க மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். தெரியாமல் தப்பு பண்ணுறதுக்கு எங்கள் அக்காவோட உயிர் தான் கிடச்சிச்சா, என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க, உன் மனசில் இருக்கிற கெட்ட புத்தியை கூடிய சீக்கிரம் அழிச்சு காட்டுறேன். யாருக்காக நீ சப்போர்ட் பண்ணுறியோ அவங்க எல்லாத்தையும் வந்து கூடிய சீக்கிரம் மாற்றி காட்டுறேன். இந்த தொழிலில் போய் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய தோணுதே, அதுவும் காசுக்காக, எவ்வளோடி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. நம்ம இந்திரா வந்து அந்த நர்ஸை அவங்க எதுவுமே சொல்ல முடியாமல் வந்து அதிர்ச்சியாகி நிற்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சுன்னே சொல்லலாம்.